Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் அல்லது பிசிக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் அல்லது SSD ல வந்து டிஸ்கை எப்படி பிரிக்கிறது பார்ட்டிஷன் பண்றத பார்க்க போறோம். அண்ட் பார்ட்டிஷன் பண்ணிருந்தாலும் எப்படி டெலீட் பண்றது, எப்படி ஆட் பண்றது, ஷ்ரிங்க் பண்றது இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம புதுசா ஒரு லேப்டாப் அல்லது பிசி வந்து வாங்குறோம்னா சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் அல்லது 3 டிஸ்க் வந்து பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அண்ட் சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் லோக்கல் சி டிரைவ் மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஒன் டைப் ஹார்ட் டிஸ்க்னா கொடுத்திருப்பாங்க. அண்ட் நமக்கு வந்து டிஸ்க் வந்து சில பேருக்கு வந்து பிரிக்க தெரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேருக்கு பிரிக்க தெரியாம இருக்கலாம். இருப்பாங்க பிரிச்சா வந்து நமக்கு ஏதாவது ஓஎஸ் ஏதாவது போயிருமான்னு சொல்லி. பட் ஓஎஸ் போயிடும். பட் எப்படி பிரிக்கணும்னா அந்த ஓஎஸோட ஸ்பேஸுக்கு தாண்டி நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போயிடும். அந்த லோக்கல் சில குறிப்பிட்ட ஸ்பேஸ் நம்ம விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற டிஸ்க் தான் நம்ம வந்து பிரிக்கணும். அதை எப்படி பிரிக்கிறது, ஒன்ஸ் நம்ம பிரிச்சிட்டா 2-3 டிஸ்க் வந்து பிரிச்சிட்டோம்னா இப்படி வந்து டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து பார்ப்போம். ஏன்னா புதுசாக இப்போ வந்து எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து லேப்டாப் வந்து இப்போ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நீங்களே வந்து டிஸ்கை வந்து பிரிச்சுக்கலாம். வேற யாராவது கொடுத்து இந்த மாதிரி டிஸ்க் பிரிக்க தெரியலன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ஈஸியாக நீங்களே வந்து பிரிச்சுக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான், எந்த ஒரு பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக வந்து பிரிக்கலாம். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்க. அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டிஸ்க் எப்படி பார்ட்டிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம டிஸ்க் பிரிக்க சொல்லி வந்து பார்த்தலாம். இப்போ என்னோட பிசியில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4 டிஸ்க் டிரைவ் இருக்குது. அது SSD அண்ட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ரெண்டுமே வந்து போட்டிருக்கனால 4 டிஸ்க் வந்து பிரிச்சிருக்கேன். SSD வந்து பார்த்தோன்னா நான் அந்த பிரிக்க கிடையாது, அதில் அப்படியே தான் இருக்குது. பட் மீதி இருக்க ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து பிரிச்சிருக்கேன். அதில் ஒன்றில் வந்து 1 TB அண்ட் 2 1 TB வந்து பிரித்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து நம்ம ஒரு டிஸ்க்கை வந்து பிரித்து உங்களுக்கு எப்படி பார்ட்டிஷன் பண்ணி சொல்லி வந்து பார்த்துடலாம். அதுக்கு நமக்கு கால்குலேட்டர் நமக்கு வந்து தேவை. ஸோ வாங்க எப்படி பிரிக்குன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இப்போ 4 டிஸ்க் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திஸ் பிசி இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இருங்க, அதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கீழே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டிஸ்கில் என்னென்ன டிஸ்க் இருக்கோ, எவ்வளோ டிஸ்க் பிரிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பேஸ், இது எல்லா டீடைல்ஸுமே இங்கே தான் இருக்கும். இதில் தான் நம்ம டிஸ்க் வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். மேலே டிஸ்க் 0 கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிஸ்க் அண்ட் டிஸ்க் 1 கொடுத்துருக்கு SSDலாம் வந்து நான் வந்து கை வைக்கல. இப்போ டிஸ்க் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத வந்து பிரிக்க போகிறோம். இந்த 863 GB பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பிரிக்க போகிறோம். இப்போ இதுக்கு நமக்கு வந்து கால்குலேட்டர் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் விண்டோஸ் லோகோ பட்டன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து கால்குலேட்டர்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம டிஸ்க் வந்து எப்படி பிரிக்குன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இப்போ லோக்கல் டிஸ்க் F வந்து பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் இருக்குது. அதில் 863 GB இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அதில் ஒரு 163 GB வந்து நம்ம வந்து பிரிப்போம். இப்போ அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷ்ரிங்க் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் ஆனோம்னா உங்களுக்கு எவ்வளோ ஜிபி வந்து இருக்குது டோட்டல் ஸ்பேஸ் அண்ட் எவ்வளோ பிரிக்கணும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டை. இப்போ நம்ம 163 GB பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஒரு ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1024 MB. ஸோ கால்குலேட் பண்ணிக்கங்க. இப்போ 163 GB வந்து பிரிக்கணும். இப்போ 163 GB இன்ட்டு 1024 MB கால்குலேட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 166,912. இப்போ இதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். 166,912. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக ஜிபி வந்து பிரிக்க சொல்கிறேன். நீங்கள் குத்தும்போது இப்போ நீங்கள் எவ்வளோ பிரிக்கணும்னு நினச்சுமோ அதை பிரிச்சுக்கலாம். எக்ஸாக்டாக 163 GB எவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு ஷ்ரிங்க் கொடுத்துடலாம். இப்போ ஷ்ரிங்க் கொடுத்துருச்சு. நம்ம டிஸ்க்லேருந்து பிரிச்சிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த 4 டிஸ்க் அப்படியே தான் இருக்கும். டிரைவ் கிரியேட்டாக இருக்காது. டிஸ்க் பிரிச்சாச்சு, அங்கே அலக்கேட்டராக இருக்குது. இப்போ அதை வந்து அலக்கேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த 163 GB பிரிச்சிருக்கேன், அதை நான் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் நியூ சிம்பிள் வால்யூம், அதுக்கு வந்து நம்ம பேர் வைக்கிறோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா இது ஜீன் நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இருக்கிறதுல சில அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த லெட்டர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஜி அது ஓகே, அந்த பிரச்சனை நான் பண்ணல. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ ஜஸ்ட் இப்போ லோட் ஆகிடுச்சு, ஃபார்மேட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே வந்துச்சு, நியூ வால்யூம் G ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ 163 GB நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதான் நீங்கள் டிரைவ் பிரிக்கிற மெத்தட், பார்ட்டிஷன் பிரிக்கிற மெத்தட் வந்து பிரிச்சாச்சு. இப்போ ஒன்ஸ் எனக்கு இந்த பார்ட்டிஷன் வேண்டாம், நான் இப்போ இது எப்படி டெலிட் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்தலாம். இப்போ கீழே அதே நியூ வால்யூம் G வந்து இப்போ நான் பிரிச்சிருந்தேன் 163 GB. அதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். டெலிட் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் டிஸ்க் வால்யூம் எரேஸ் ஆல் டேட்டா. அந்த டிஸ்க்கை டெலிட் பண்ணிக்க முன்னாடி உள்ள ஏதாவது பேக்கப் ஃபைல்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுங்க. இருந்துச்சுன்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி வந்து அலோகேட் ஆகலை, அதாவது நான் ஆல்ரெடி பிரித்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இப்போ டிஸ்க் வந்து போயிருக்கும், பட் அந்த இதில் ஆட் ஆகலை. கிட்டத்தட்ட 863 GB இருந்தால் அதில் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி பண்ணோம்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து 3 டிரைவ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 163 GB அதில் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லோக்கல் டிஸ்க் எஃப்ல தான் நான் கிரியேட் பண்ணேன், அதில் தான் நம்ம கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இப்போ இது நியூ வால்யூம் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி எந்த எக்ஸ்டெண்ட் வால்யூம் பண்ணிங்கன்னா இந்த 123 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எஃப் வால்யூமில் தான் கிரியேட் பண்ணேன். இப்போ அதிலே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ரிங்க் வந்து கிரியேட் பண்ணுறதுங்க. இது எக்ஸ்டெண்ட் வால்யூம். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் வால்யூம் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ அந்த 163 GB வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களே வந்து பார்க்கலாம் 863 GB ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நம்ம டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதுதான் ஒரு டிஸ்க்கை பார்ட்டிஷன் பண்ணுற மெத்தடும். ஒன்ஸ் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் பண்ணுற மெத்தடும், அண்ட் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வந்து ஸ்ரிங்க் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த லோக்கல் டெஸ்க் எஃப்ல தான் பண்ணணும்னா இல்லை, நான் இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கேன். விண்டோஸ் 10 நீங்கள் அளவுக்கு அதிகமாக பிரித்தா விண்டோஸ் 10 ஓஎஸ்ஸே போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் சொன்னேன் இப்போ சொல்கிற கேட்டுங்க. இப்போ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறேன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 148 GB ஃப்ரீன்னு இருக்குது. இந்த 148 GBக்கு கரெக்டாக நான் வந்து பிரிச்சுட்டேன்னா எனக்கு வந்து ஓஎஸ் போகாது. அந்த 148 ப்ளஸ் ஒரு 2 GB அல்லது 3 GB நான் வந்து பிரிச்சுட்டேன்னா ஓஎஸ்ல இருக்கிற அந்த பாதி ஃபைல் இங்கே வந்து பிரிஞ்சு போச்சுன்னா ஸோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்து பிரிக்கும் லோக்கல் டெஸ்க் 3ல நீங்கள் ஒன்ஸ் லேப்டாப் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருப்பாங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி. அதில் ஒரு இப்போ கிட்டத்தட்ட 222 GB நான் சிலது ஃப்ரீ பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு 160 GB அல்லது 170 GB விட்டுட்டு ஏதாவது ஓஎஸோட எக்ஸ்ட்ரா ஒரு 20 அல்லது 30 GB விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎஸை கரெக்டாக பிரிச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த கேல்குலேட்டர் கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஓஎஸ் வந்து பிரிச்சுக்கலாம். எக்ஸ்டெண்டாக ஓஎஸ் இருக்கிறத தாண்டி நீங்கள் பிரிச்சனா தான் கரெக்டாகும். எக்ஸ்ட்ரா சி டிரைவில் நீங்கள் ஸ்பேஸ்க்கு வந்து கொடுத்துங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் தான் வந்து எல்லா எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் லோக்கல் சியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக டேட்டா வச்சிருக்குது, ஃப்ரீ வச்சிருக்குது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டிஸ்க் பார்ட்டிஷன், டெலிட், எக்ஸ்டெண்ட் எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது எல்லா டீல்ஸும் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக டிஸ்க் வந்து எப்படி பார்ட்டிஷன் பண்ண சொல்லி புரிஞ்சிருக்கும். அப்படி புரிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லது. அண்ட் புரியாதவங்களுக்கு எப்படி பிரிக்கும் தெரியல, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்தால் அண்ட் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரிவிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. அண்ட் மேலும் ஏதாவது உங்களுக்கு வந்து பிசி டிப்ஸ் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் ஓஎஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ண தெரியணும் அதுவும் நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓஎஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க ஃப்ரீ இருக்க டைமில். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.